கப்பல்களும் மார்க் அந்தோனி மற்றும் கிளியோபட்ராலின் 290 போர்க்கப்பல்களும் கலந்து கொண்டன. இந்த யுத்தத்தில் பங்கெடுத்த எகிப்து படையணியை கிளியோபட்ரா வழிநடாத்தினார். எனினும் ஒக்டேவியனின் படையணி அந்தோனியையும் கிளியோபட்ராவையும் தோற்கடித்தது. இதனைத் தொடர்ந்து வந்த வருடத்தில் ஒக்டேவியன் எகிப்தை ஆக்கிரமித்தார். பின்னர் அந்தோனியின் படை அந்தோனியை விட்டுவிட்டு ஒக்டேவியனுடன் இணைந்து கொண்டது. இதேவேளை கிளியோபட்ரா தற்கொலை செய்து கொண்டார் என்ற பிழையான செய்தியொன்று மார்க் அந்தோனியை அடைந்ததும் அவர் தனது வாளால் தன்னையே வெட்டி கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் அவர் மரணமடைவதற்கு முன்னர் கிளியோபட்ராவின் மரணம் தொடர்பில் வந்த செய்தி பொய்யானது என்பது தெரிய வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. வரலாற்று புராணங்களின்படி கிமு 30 ஆகஸ்ட் 12 கிளியோபட்ரா பாம்பொன்றை தீண்டச் செய்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த கருத்தை சில வரலாற்றாசிரியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒக்டேவியன் கிளியோபட்ராவை கொலை செய்திருப்பார் என்பதுவே சிலரின் கருத்தாக உள்ளது. இளவரசர் சிசேரியனையும் ரோம ராணுவம் கைது செய்து கொலை செய்திருக்கும் என்று நம்பப்படுகின்றது. இதேவேளை அந்தோனியினதும் கிளியோபட்ராவினதும் பிள்ளைகள் ரோமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஒக்டேவியா இவர்களை பராமரித்தார். பிற்காலத்தில் கிளியோபட்ரா செலீன் மொரிட்டானியாவின் 2வது ஜுபா மன்னருக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கப்பட்டார். வரலாற்று மூலாதாரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல்களை பார்க்கையில் கிளியோபட்ரா ஒரு பலம் வாய்ந்த பாத்திரத்தை கொண்ட ஆண்களை வசீகரிக்கும் ஒரு பெண்ணாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். சிலபோது வழக்காரங்களிலிருந்து வெளியே சென்று செயற்பட்ட ஒரு பெண்ணாகவும் உள்ளார். தனது மக்களுடன் நெருங்குவதற்கு அவர்களின் மொழியை கற்பதும் அவர்களது தேவதையின் உருவத்தை பின்பற்றுவதும் இராஜதந்திர வியூகங்கள் என்று சொல்லலாம். எவ்வாறாயினும் கிளியோபட்ரா பல மொழிகளை கற்றவர் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதிகாரத்திலிருந்து விலக்கப்பட்ட போது சிரியாவுக்கு சென்று அங்கே ஒரு கூலி இராணுவத்தை திரட்டியமை அவரது பின்வாங்காத உறுதியை காட்டுகின்றது. சீசரை சந்திப்பதற்கு அவர் பின்பற்றிய தந்திரம் அவரது இடத்திற்கேற்ற அறிவை காட்டுகின்றது. கிளியோபட்ரா மார்க் அந்தோனியை தனது ஆளுகைக்குள் கொண்டு வருவதற்கு பின்பற்றிய தந்திரம் அந்தோனியை சந்திப்பதற்கு முன்னரே அந்தோனி குறித்து அவர் நன்கு படித்துள்ளார் என்பதை காட்டுகின்றது. இது ஒரு ராஜதந்திரம் என்ற வகையில் எப்போதும் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு விடயமாக உள்ளது. மார்க் அந்தோனிக்கும் கிளியோபட்ராவுக்கும் இடையில் இறுக்கமான ஒரு உறவு நிலவியதாக கருதலாம். மார்க் அந்தோனி பாரசீகத்தில் போரிட்டு தோற்றதன் பின்னர் மீளத் திரும்புகையில் ரோமுக்கு செல்லாமல் கிளியோபட்ராவிடம் வந்தமை அவருக்கு மானசீக நிவாரணம் தேவைப்படுகின்ற போது அது கிளியோபட்ராவிடம் கிடைக்கும் என்று அவர் அறிந்து வைத்திருந்ததனால் இருக்கலாம். இவர்கள் இருவரும் இறுதி வரை ஒன்றாக இருந்தமையால் கிளியோபட்ரா ஆண்களை கவர்ந்து தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் கவனமெடுத்த ஒரு பெண் என்ற கருத்து நியாயமானது அல்ல என்று கூறுகின்றது. சீசரின் மரணம் வரையிலும் கிளியோபட்ரா அவரை விட்டுவிடவில்லை. மார்க் அந்தோனி வெற்றி பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் போன்றே தோல்வியடைகின்ற சந்தர்ப்பங்களில் கூட கிளியோபட்ரா அவரை விட்டுவிடவில்லை. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.